மாடி தோட்டத்துக்கு வந்திருக்குறோங்க. செடி கத்திரிக்காய் காய்ச்சிருக்குது, அதை பறிக்கிறதுக்கு வந்திருக்குறோம். மழை லேசாக பெய்யுது, வாடி போயிருக்கு. தண்ணி ஊற்றலான்னு வந்தேன், கடைசியில் பார்த்தா மழை தூறுது. அதனால் அப்படியே சரி மழை வந்தால் பார்த்துக்கலாம், சாயங்காலம் ஊற்றலாமான்னு பார்க்குறேன். காய் இருக்குதுங்க, பறிக்கலாம். இந்த பாருங்க, வாடி போயிடுது, பிஞ்சு விடுதா கத்திரிக்காய். இது இட்லி பூ பூத்துருக்குது, அதான் லேசாக தூறுது. ஆனால் ஓரளவுக்கு ஜாதி பூ பூத்து வந்தது, 2 கொட்டியே போயிட்டுருக்குது. அடிக்கிற காற்றுல அது மாதிரி நாசமாக போச்சு. இந்த கத்திரிக்காய் பெருசாகிடுதுங்க, பறிச்சிக்கலாம். இந்த கத்திரிக்காய் பறிச்சாச்சு. மல்லிலாம் மொட்டு விட்ருக்குதுங்க, இந்த பாருங்க, மல்லிலாம் மொட்டு விட்ருக்குது. இப்போ இந்த கத்திரிக்காயும் பறிச்சிக்கலாம், இது பறிச்சிக்கலாம், இது பறிச்சிக்கலாம், இதுவும் பறிச்சிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பெருசாக ஆகிடுச்சு, இதெல்லாம் பறிச்சிக்கலாம். தக்காளி ஒரு காய் விட்டுருக்குது பாருங்கள், ஒரு தக்காளி விட்டுருக்குது, இந்த ஒரு தக்காளி விட்டுருக்குது. அதுதான் சரி, பிரண்டை தான் ஊருக்கு அரைக்கலாமான்னு பார்க்குறேன், பிரண்டையை பறித்து. ஆனால் சரி பிச்சிட்டோம்னா அப்புறம் பேஜார இதுவாகிடுமோன்னு பார்க்குறேன். அது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும். மணி பிளான்ட் பாருங்கள், எவ்வளோ அழகாக போயிருக்குது கொடி. மணி பிளான்ட்டு இது வந்து சுகருக்கு சாப்பிட்ற செடிங்க. இது சுகருக்கு சாப்பிட்ற செடி. கற்பூரவள்ளி நல்லா பெருசாகிடுச்சு கற்பூரவள்ளி. ஆனால் தண்ணி ஊற்றுறப்போ பார்த்துருப்பீங்க, சின்னதாக இருந்தது, மரம் மாதிரி ஆயிடுச்சு அப்படியே. இந்த பாருங்கள் எவ்வளோ தடிமே ஆயிடுச்சு பாருங்கள். இதுவும் வந்து நான் பறிக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வாசனையாக இருக்குதுங்க இது. ஆனால் என்ன செடி? ரோஸ்மேரியா இது? அதை தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கன்னு. இது ரோஸ்மேரியா இது? நீங்கள் சொல்லுங்கள் என்னான்ட்டு. தெரியல. செடி ஜாதி செடி தாங்க ரொம்ப. இதை பாருங்கள், செத்து போன மாதிரி இருக்குது. உஜாலா கத்திரிக்காய் விடுது. ஒரு கட்டில் இங்கே இருந்தது பாருங்கள், முன்ன வீடியோவில் கூட போட்டிருப்பேன். அந்த கட்டில் எடுத்து போட்டோம். அந்த கட்டில் வந்து சரியில்லை, அதான் நனைஞ்சி இதுவாக வேஸ்ட்டாக போயிடுச்சுல. அது இந்த கட்டில் இன்னும் போடல. இது இன்னும் அப்படியே இருக்காது. இது மட்டும் போட்டோம், ஒரு கட்டில் மட்டும் போட்டோம். வேஸ்ட்டாக என்னத்துக்குன்ட்டு தண்ணி ஊற்றவே இல்லை. தண்ணி ஊற்றலைங்க, மழை வருது. இந்த 3 கத்திரிக்காய் மட்டும் பறிச்சிக்கினேன். 3 கத்திரிக்காய் மட்டும் பறிச்சாச்சு. இது மட்டும், அது ஒன்று இருக்குது பிஞ்சாக இருக்குது. இது 3 மட்டும் பறிச்சிக்கினேன். முன்ன ஒரு 2 கத்திரிக்காய் பறித்து குழம்புல போட்டேன். உஜாலா கத்திரிக்காய் ஒன்று, அந்த கத்திரிக்காய் ஒன்று. இப்போ இதுதான் பறிச்சிருக்கேன். தண்ணி ஊற்றலாம் தாங்க வந்தேன் மேலே, பார்த்தா ஒரு மாதிரி லைட்டாக தூறுது. அதனால் ஒன்றும் பண்ணல, தண்ணி ஊற்றலை. சாயங்காலம் ஊற்றலாமான்னு பார்க்குறேன். மூடிக்கிட்டு இருக்குது, அப்படியே மந்தாரமாக இருக்குது. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்ங்க. காலையிலேயே இதுவில் போட்டிருந்தேன், கோலம் போட்டிருந்தேன், அதில் போட்டிருந்தேன் அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்னு. இப்போ எல்லாருக்கும் நேரில் சொல்கிறேன், ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லோரும் நல்லா ஜாலியாக கொண்டாடுங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. அதனால் சூப்பராக என்ஜாய் பண்ணி நல்லா கொண்டாடி நல்லா சந்தோஷமாக இருங்க. அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். இங்கே துளசி வச்சு கும்பிட்டு இருந்திருந்தேன் பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செத்து போன மாதிரி ஆகிப்போச்சு பாருங்களேன். இங்கே தான் நான் இது குங்குமஞ்செல்லாம் வச்சு பூஜை பண்ணுவேன். இது ஏன் செத்து போன மாதிரி இருக்குது. மேலே மட்டும் துளுராக இருக்குது, ஆனால் கீழே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி செத்து போன மாதிரி ஆயிடுச்சு. அது ஏன்னு தெரியலங்க. காலையில் கோலம் போடுறப்போ இது மழை, காற்றும் மழையும் வந்ததுங்க. போட்டுட்டு அந்த விளக்குலாம் வைக்கிறப்போ வரல, அவ்வளோதான், கட் ஆகிடுச்சு. அதை இது பண்ண முடியல. காற்று மழை அடிச்சுன்னு கரண்ட்டு நின்று போச்சு, எல்லாம் இதுவாகிடுது. அதனால் எடுக்க முடியலங்க. பாதி தாங்க ஆனால் எடுத்துட்டேன். கோலம் மொத்தம் போட்டு முடிச்சப்போ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலர் கொஞ்சம் போட்டேன், அந்த காவி கலர் கொஞ்சம் போட்டேன். அது எடுக்கிறதுக்குள்ளே கரண்ட் நின்று போச்சு, வெளியே போட முடியல. ஏன்னா மணி 5:15 5:30 அப்போலாம் இருட்டாக இருந்தது. அதோட அதை மட்டும் வீடியோ போட்டேன்.
ஃபுல்லாக போட முடியல, விளக்கு ஏற்றந்து அப்புறமா லாஸ்ட்டாக தான் இதுவில் போட்டுறேன், ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபுல் வீடியோவில் எடுக்க முடியல. சரி வந்துட போகுதுன்ட்டு கரண்டாக நின்றுச்சேன்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட்டு வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் வந்தது, அதுக்கப்புறம் தான் ஷார்ட் வீடியோவில் போட்டேங்க. இன்னும் இது இப்போ டிஃபன் செய்யலை, இன்னும் செய்யணும். காலையிலே 5 மணிக்கு அவர் ஆஃபீஸ் போயிட்டார், இன்னும் செய்யலை. நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் திரும்ப சொல்கிறேன், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். டிஃபன் செய்யணுங்க. இந்த அம்மா பாருங்கள் எப்படி தூங்குறாங்க, செல்ல பொண்ணு. பட்டு முத்தா கொடு, முத்தா கொடு, முத்தா கொடு, முத்தா கொடு. கடிக்கக்கூடாது. கடிக்கிறியா 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 கடி. இந்த பாருங்கள் எப்படி கடிக்கிறா பாருங்கள். செல்லப்பட்டு 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 பட்டு பொண்ணு. டா டா ஹை பை கொடு, ஹை பை கொடு, ஹை பை. குட் கேர்ள். ஹை பை கொடு, ஹை பை கொடு. பட்டு பொண்ணு ஹை பை கொடு. எல்லாருக்கும் ஹாய் சொல்லு, எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. நம்ம சொந்தங்களுக்கெல்லாம் ஹாய் சொல்லு. பாய் சொல்லுமா, பாய் சொல்லு. பட்டு பாய் சொல்லு. அந்த அம்மா வந்து உள்ளே வந்து சேரில் படுத்துக்கினாங்க, பெட்ரூமில் வந்து படுத்துக்கினாங்க, பெட்ரூமில் வந்து படுத்துக்கினாங்க அவங்க. அவ்வளோதான். சாப்பிட்டு ஈரல் வேக வச்சு போட்டேன், சாப்பிட்டு வந்து பெட்ரூமில் படுத்துக்கினாங்க. அவ்வளோதான். படுத்துக்கிட்டு எதனா கோவம் வந்துன்னா கடிச்சிடுவாங்க. பாய் பட்டு பாய் சொல்லு. பாய். நல்லா படுத்துன்னு தூங்கிட்டாங்க பாருங்கள். அப்படியே உடனே படுத்துருவாங்க, தூங்கிடுவாங்க.